அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் பணிவான வணக்கங்களையும் காலை நல்வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளவ வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பிளவ வருடம் முந்தைய வருடம் இல்லாத மாதிரி செழிப்பாக இருக்கும். கனிமங்கள் வளங்கள் மிக நிறைத்திருக்கும். தாவரங்கள் விளைச்சல்கள் எல்லாம் நிறைய பன்மடங்கு கூறியிருக்கும். இது விட என்னென்னா உங்களுக்கு தொழில் நன்னா இருக்கும், சிறக்கும். அந்த மின்சாரம் சொல்லக்கூடிய மின்சாரமோ அல்ல எரிபொருளோ அதில் செவ்வாய்க்குரியது சிறப்பாக இருக்கும். நம்ம நாடு வெளிநாட்டில் பெட்ரோல்லாம் கையேந்த வேண்டாம். இங்கேயே நிறைய உற்பத்தி இருக்கும். இங்கேயே மலிவு விலையில் கொடுக்கலாம். இது அரசு ஒரு உணரட்டும். நிறைய வேலை வாய்ப்புகள் போகிற வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே இறக்குமதி பண்ணி அவங்களுக்கு வேலை செய்ய வேணும். அவ்வளோ இருக்குது. அந்த சுறுசுறுப்பாக என்கூடிய காரணம் செவ்வாய் ராஜாவாக இருக்கார், செவ்வாயே ஜனாதிபதியாக இருக்கார், செவ்வாயே அர்க்கியாதிபதியாக இருக்கார், செவ்வாய் மேகாதிபதியாக இருக்கார். மேகத்துக்கெல்லாம் அதிபர். அதே மந்திரி புதனாக இருக்கார். இப்படி இருக்கும்போது சஸ்யாதிபதி சுக்கராச்சாரியார் இருக்கார், நீராசாதிபதி சுக்கராச்சாரியார் இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த ரசாதிபதி சொல்லக்கூடிய உத்தரம் சூரியன் இருக்கார். தானியாதிபதி குரு. எதற்கு விளைச்சல் நல்ல போகங்கள் விளைக்கிறது குரு பொறுப்பெடுத்திருக்கிறார். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறேன்னா அடுத்த எப்போ வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா உணவு உறையுள் இந்த மூன்று நமக்கு 10 பைசா இல்லாத பகவான் நம்ம கொடுத்துட்டுருக்கான். தண்ணியெல்லாம் விற்கிற காலமாக இருக்குது. உணவுகள்லாம் அன்னங்கள்லாம் நம்ம ஒன்று காசு கொடுக்குற அளவு வந்துடுது. பேக்கெட்டாக வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு குறை. வயிறு நிறைய அன்னமும் நல்ல சுத்தமான நீரும் ஆகாரமும் நல்ல காற்று வழியும் உறையுள்ளும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக்கணுன்னா ஒரு சில கோட்பாடுகள் சொல்ல வேண்டியிருக்கு. அரசுகள் வழிபாடு தலமாக சொல்லக்கூடிய இந்துக்கள் வழிபாடு சொல்லக்கூடிய அத்தனை கோயில்களிலும் வழிபாடு உள்ள கோயில்கள் மட்டுமாவது குறைந்த அளவாது சுதந்திரம் கொடுக்கணும். தனியார் மடங்களோ அது தகுந்த அந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்களோ அவங்க சம்பளத்தில் அந்த பொறுப்பை கொடுத்துடணும். அரசுகள் நிற்காரணம் நுழையக்கூடாது. அரசு அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் மக்கள் பக்தராக இருந்து தன்னுடைய சம்பந்தப்பட்ட எளிமையாக எப்போதும் போல மக்கள் பிரதி இருக்கணும். தவிர அங்கே உரிமை கொள்ளக்கூடிய நிலைமை அமைக்கக்கூடாது. வருமான இனங்களை பற்றி கவலை இல்லை. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஔவையார் சொன்ன மாதிரி மக்களே யாசித்தாதாவது எப்படியாவது கோயில் நடத்தினா நன்றாட பூஜைகளையும் ஆராய்ச்சி செஞ்சுருவாங்க. சம்பாதனைக்காக கோயில்கள் இல்லை. தார்மீகத்தை உணர்த்தி மக்களிடத்துலேயே அந்த பகவானுக்கும் நமக்குள்ள நெருக்கத்தை கொடுத்து அவனே தாய் தந்தையுமா இருக்குது. அவருக்கு உரிமை நம்ம பெற்றோர் செய்ய கடமைகள் செய்கிறது போல் நம்ம செய்கிறோம். அங்கே யஜ்யங்களை வளர்த்து ஆராதனை பண்ணி நம்ம அந்த தேவர்களுக்கு எல்லாம் கொடுத்தா தான் அது சந்தோஷப்படுவார். அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு காலத்தை ஓட்டுற சொத்துக்கள் கொடுத்து காலம் பையனே சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிச்சு பெற்றோருக்கு ரட்சிக்கிற மாதிரி நம்மளுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை வெள்ளிகளையும் வளர்த்து ஆளாக்கி என்னபடியாக முறைப்படி என்ன ஒன்றுமோ அதில் பண்ணி கொடுத்தா தான் மேகங்கள் நல்ல மழையை பெய்யும். மாசற்ற ஒரு சமுதாயம் இருக்கும். மாசற்ற சூழ்நிலை விளைவும். விஷக்கிருமிகளோ நோய்களோ தாக்குவதற்கு இடமே கிடையாது. இதை நீங்கள் உணரணும். அந்த மாசு டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லணும்னா இந்த கற்பூரத்தை ஏற்றக்கூடாது. கற்பூரத்தை ஏற்றலாம், நாப்தா இல்லாத கற்பூரத்தை ஏற்ற சொல்லுங்கள். அதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கேயும் தீவுகள் வளர்க்கலாம். அது வெறும் புகையில்லை, அதில் என்னென்னலாம் போட்டிருக்கான்னு பார்த்து அது பிரகாரம் நீங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாள் காத்தால் இருந்து சூரியன் உதிச்சு அவர்களிருந்து சாயங்காலம் சூரியன் மறையத்துக்குள்ளே தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த யஜ்ஞத்தினாலோடைய விளைவுகள் அந்த மானமண்டலத்தை முட்டணும். அந்த புகைகள்லாம் போய் அப்படியே நாடும் வீடும் நமது மாநிலம் அல்ல, நாடும் சுத்தமாக கண்டை நாடுகள் சேர்ந்து சுத்தமாகிடும். ஒரு விஷக்கிருமி கூட உள்ள வராது.
வரப்போகக்கூடிய ஆடி ஆணி மாதத்தில் குரு வக்கர காலத்தில் ரிவர்ஸ் வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அது இப்போயே சொல்ல வேண்டாம் கலவரப்படத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரித்து கொண்டுட்டோன்னா நல்லது, விமோச்சனம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரங்களுக்கு என்று குறைவில்லா வளமிக்கதாக இருக்கும் சொல்லி இனி ஒவ்வொரு பலன்களை பார்ப்போம். சித்திரை மாத பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத பிறப்பு பிளவு இடத்துல இருக்கும்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடியே தை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டு எல்லாமே நல்லா சிறப்பாக செட்டப் பண்ணி வச்சுட்டார் பகவான். அது என்ன இன்னும் கொரோனா போய் நாசம் பண்ணிட்டுருக்கேன், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதில் அரசியல் அதான் அங்கே இருக்குதுங்க. அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மீடியாக்கள்லாம் பயங்கரமாக பண்ணுறோம். அதுக்கு ஃபிகர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஏதாவது வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, விட்டுருங்க, நம்ம வேணாம். உங்களை பற்றி ஆரோக்கியமாக இருக்கீங்கல்ல, அவ்வளோதான். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு இல்லாமடி நீங்களும் ஓட்டுருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த ஊசியெல்லாம் போட்டு நல்லா ஒன்றும் பண்ணாது, அவ்வளோதான். அதெல்லாம் இது அது ஒரு பெரிய இதுவாக தெரியல எனக்கு. நானும் போட்டுட்டேன், ஷீல்டு அது நீங்கள் போட்டுக்கோங்க. அது 2 வாரத்துக்கு ஒரு எந்த பசங்களை தான் பாவம் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ ஊசி போட்டுருப்பாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல, அட்டவணை போட்டு பார்த்துக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம என்ன குழந்தைகள் தானே பார்த்துக்கலாம், அது ஒரு காலத்து பார்த்துக்கணும். எதுவும் பிரச்சனை இல்லை, நோய் வாட்டம்லாம் இருக்காது. எனக்கு தான் கொரோனா அதெல்லாம் ஃபேர் கொடுக்குறதுலாம் அதில் பார்த்து அளந்துடாதீங்க. ரேண்டமாக பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு வியாதி ஞானா பார்த்தோன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. அதனால் ஏதோ அப்படி தான் இருக்கும், சமுதாயத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் இதை பற்றி பிரச்சனைக்கு பயப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ இது அதில் அலறத்துக்கோ ஒன்றும் இல்லை, பாதிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சுத்தமும் சுகாதாரம் இருக்கணும். கொஞ்சம் மூக்கெல்லாம் போட்டுக்கோங்க. அதில் அந்த நோயினுடைய மூக்கெல்லாம் ஏறும், வாயில் பேசின எடுத்து கொஞ்சம் எப்போதும் போட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கேன், அதனால் நான் இப்போ கழட்டி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் கொஞ்சம் போயிடும், இந்த மாதத்துல எல்லாம் போயிடும், எதுவுமே இருக்காது. அது பின்னாடி குரு வக்கர காலத்தில் பின்னாடி ரிவர்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு தான் அப்பான சரி, அதுதான் நினைக்காது, இங்கேயும் வரும். நம்மளும் இந்த மாதிரி கேர்லெஸ் லட்சியம் அதை இப்படிலாம் இருந்தான்னா மறையற்றவா இல்லைன்னா நிச்சயம் என்ன வியாதியாக வரும், இந்த வியாதி இல்லை. அதுக்குள்ளேயும் நம்ம அரசாங்கம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணாலும் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கும். நம்மளும் ஜனங்களும் மாறி கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க, இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு தான் இந்த வாட்டி போகும்போது துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னமோ சொல்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரிஷபத்தில் இருக்கிற மாதிரி இந்த வாட்டி இல்லையே. இந்த மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு தான் முத்தாய் வைக்கிறாம கிருஷ்ணன் அவனுக்கு போகும்போது அவனும் சொல்ல பாருங்கள், கரெக்டாக 7ஆம் வீட்டில் இருக்க பாருங்கள், ராசிக்கு 7ஆம் வீட்டில் பாருங்கள் வந்துருக்கல மேஷத்தில் பாரு. அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன வேணும். இந்த இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள், துலாத்தில் செவ்வாயோட 2 பாதம் இருக்குது, 3ஆம் பாதம்லாம் வீரியமுள்ள பாதம். வீரியமுள்ள பாதம். அவருக்கும் சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் ராகுக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் சம்பந்தப்பட்ட புதருக்கும் தொடர்பு வருது பார்த்திங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி, அது இப்படியே சுவாதி திருநாள் கீர்த்தனை கேட்டிருப்பீங்களா, அது மாதிரி அப்படியே போட்டுருப்பார். அவாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தேடி வந்து கொடுத்து அந்த முதல் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா சுகத்திலே எப்படி என்ன இருந்தாலும் எனக்கு வேண்டி சாப்பாடு, தூக்கம், உறக்கம், 4 காசு இதை வந்தால் போதும் எனக்கு, அவ்வளோதான். அப்படியே ஓடினா அந்த அர்த்தம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் என்ற மனநிலை அவளுக்கு இருக்குது. அதனாலேயே மேலும் அந்த சாமர்த்தியம்லாம் அவளுக்கு போகாது. சமயோத புச்சி சாமர்த்தியம் ராகுக்கு எப்போயும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சர்ப்பங்களுக்கு ராகுகளுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. பயம் மாத்திரம் இருக்கும் தவிர, அது என்ன மிரட்சி போட்டு பயம் இருக்கும் தவிர மற்றபடி அதுக்கு தைரியம் சாமர்த்தியமாக நடை தெரியாது. அது சார்ந்த கிரகநாதனுடைய துணை கொண்டு தான் எல்லாம் பண்ணும். தனிப்பட்ட மூட்டில் நின்று கிரகங்கள் பாம்பு நின்றுத்துக்கா ஒன்றுமே தெரியாது. என்ன மிரட்டுற அப்படிங்க ஒரு இங்கிதம் அது ஒன்றும் தெரியாது. மசந்து இருக்கும், இல்லைன்னா மறைச்சி பாழாகிடும். ஐயோ ஏன்னா அறக்கரைகள் வாசனை இருக்கும்ல, தான் தேவனானாலும் கூட அது சுவாதி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது சமயத்தில் சுவாதியோட சுக்கராச்சாரம் வந்து கிட்டின்னு போட்டு பண்ணுவார். ஏண்டாப்பா வந்திருக்கிற நாராயணன்டா, நீ வாட்டு சின்ன குழந்தைட்டு கொடுத்துருடா, கொஞ்சம் தப்புடா, கொடுக்காதடானா நாராயணனே கிட்ட பிச்சை எடுக்கிறான், அதெல்லாம் கொடுத்துருவேன். இந்த மூடு இழந்தார் இல்லை தூக்கிறவங்க தாரான் அப்படின்றாரு. அது பார்த்தார், இது கேட்காதுன்னு சொல்லிட்டு சின்ன பூச்சியாக போய்
கிண்டியில் உட்காந்துட்டு அப்புறம் அவர் பகவான் தர்பையால் குத்தி இது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணு போச்சு. அதனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஆள் எல்லாருக்குமே கண் மாறுகண்ணாக இருக்கும். பெரும்பாலும் நல்லா இருந்தான் அமைப்பில் மாறுகண் அப்படி பார்த்தா நேரையாக இருக்கான்னு திட்டி கண் இப்படி மாறாமல் இருக்கும். இந்த அமைப்புள்ள இந்த சம்மந்தப்பட்ட சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்ட ராசி சம்மந்தப்பட்ட துலாத்துக்கு விசாகத்தினுடைய குருவோடைய 3 பாதங்கள் வருது. இது பாருங்கள், நான் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னால் பணம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து எல்லாருக்குமே வரணும்னா இங்கே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். வாரிசு நிறுத்தி எல்லாமே குரு மட்டும்தான் கொடுக்க முடியும், யாரால முடியாது. அதனால தான் கிருஷ்ணனாக இருந்தாலும் பூமியில் ஒரு குருன்னு சொல்லிட்டு 10 வயசு பிறகு அங்கே படிக்க போனார், தெரியும், பத்திருப்பீங்களே. அதனால் இப்படி ஒரு அமைப்பு. ராமராக இருந்தாலும் வசிஷ்டத்தை படித்தார். ஏன்னா முன்னோடியாக இருக்கணும்ல. ராமானுஜர் வந்தால் கூட ராமானுஜர் பூமியில் பிறந்தால் கூட யாதவ பிரசார் படித்தார், தெரிஞ்சுக்கணும்னு. இப்படி ஒரு அமைப்பு காரண காரியம் இல்லாமல் பகவானே இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி குரு தொடர்பு இருக்கணும். ஆசான், அந்த ஆசான் எதுக்குன்னா பல பிறவி எடுத்திருப்போம் நம்ம. லட்சக்கணக்கான பிறவி, 28வது சதுர யுகம் நிச்சயம் நம்ம பிறவி எடுத்திருப்போம். இன்றைக்கி இருக்கோம் இல்லையா, மோட்சத்துக்கெல்லாம் போகல. அதனால் சதுரயுகம் அது கணக்கை பார்த்தாலும் மயக்கமே வந்துடும். அப்பேற்பட்ட நிலையில் இந்த இதில் நம்ம இத்தனை பேர் ஞாபக சக்தி சொரூபம் மாத்திரம் மாறாதில்லை. சொரூபம் உங்களுக்கு சுலபம் மாறாது. நம்ம ரூபம் வேணால் மாறும், சரீரங்கள்லாம் மாறும், எல்லாம் மாறும். நம்ம சொரூபம் மாத்திரம் மாறாது. எசன்ஸு அது அப்படியே அந்த வாசனையினால் திருப்பி திருப்பி வரும். அதனால் அதை ஞாபகப்படுத்துறது தான் குரு. அவரை சொல்லு கேட்டோன்னே ஞாபகம் வந்துடும் எல்லா விஷயத்திலும் அப்படின்னு. ஆனால் குரு வழிகாட்டின்ற வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது கதையெல்லாம் கதை போயிட்டே இருக்கும், இனிமேல் பார்க்கலாம். துளாராசிக்கு இந்த 3 நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்ட காரர்களுக்கு எல்லாருக்குமே விமோச்சனம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் வாழ்க்கையில், கொடுத்துருக்காரு. மகனே உங்கள் சமத்துவமே ஜமாய்ச்சிருவீங்க. எல்லாம் உங்களை அனுகூலமாக பண்ணி கொடுக்கும்போது அதை எடுத்து பண்ணி கோப்பாக்கி சரிப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி பூர்ணமாக ஆக்குறது என்ன கஷ்டமா? அதை விட நீங்களே பண்ணிவிடுங்களே. அதெல்லாம் அப்படி தெரியும். அப்படியே ஓட்டினா கஷ்டம்தான். எல்லாத்துலையும் நன்னறிவு அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது இந்த சோலாராசி பொறுத்தவர்கள் வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கராச்சாரியார், புதன், சுக்கரரும் புதனும் சுக்கரராச்சு 8ஆம் அதிபதியாச்சு. அதெல்லாம் வேண்டாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன், அஷ்டமத்தில் போய் நீ வேணா அது ஜென்மமாகிடுறது, அவ்வளோதானே. ராசி அதிபர் அங்கே போய் உட்காந்துட்டான்னு அதுதான். இன்னொரு ரகசியமும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோல்சாரத்தில் உங்கள் ஜென்மராசி நடக்குது இல்லை, தசாபுத்தி நடக்குது இல்லை, அவர் இந்த தசனாவது அவர் தான் அந்த பிரதானமாக இருப்பார். அவரை வச்சு தான் அவர் எங்கே இருக்காரோ அது பிறகு சொல்லக்கூடிய புத்தி அந்தரம் வரக்கூடிய நாதர்கள் இருக்குல்ல, அந்த அமைப்பை பார்த்துக்காங்க. நீங்கள் வாட்டு எனக்கு கெட்டவன் பகைவன் அது மறையதிபதி அஷ்டமாதி சொல்லிடாதீங்க. அவங்களெலாம் பண்ண முடியாது. எந்த ராசி நடக்கிறதோ தசை நடக்கிறதோ தசநாதன் தான் அந்த ராசிக்கு மெயின். அதுலேருந்து அவன் விற்கிற வீட்டிலேருந்து எந்த வீட்டில் இருக்காரோ அதை பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் அந்த புத்தி தான் இருக்கணும், அந்த பிரகாரம் தான் நடக்கும். புரியுதா? அதெல்லாம் கவலையே இல்லை, எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. எல்லா ராசி இந்த தசாபுத்தி நடந்தாலும் எல்லாமே அதான் சொன்னேன், தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம். ஏன்னா முக்கியமான கிரகநாதர்கள்லாம் எல்லாம் ஒரே மாட்டி போட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு. குருவானவர் எங்கள் ராசிக்கு எத்தனை வீட்டில் இருக்கார்? பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார். சாதாரணமாக சொல்லும்போது பூர்வ புண்ணியத்தில் குரு உட்காந்து கெடுத்துருவான்றங்களே. பூர்வங்களுக்கு எடுத்தாலும் குரு தன் பார்வையால் முக்கியமான இடத்துல பார்த்துறதுனால அவங்களுக்கு அதுக்கு அந்த கெடுதல் போயிடுறது. அவ்வளோதான், சரியாக போச்சு. குரு எப்போதுமே பூர்வ புண்ணியத்தில் உட்காருனால கோச்சாரத்தில் உட்காரும்போது தன்னுடைய பார்வையை எங்கெல்லாம் பார்க்குறாரு நீங்களே பாருங்கள். ஆக மொத்தம் உங்களுடைய அந்த பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பார்வையை 5ஆம் பார்வை 5, 7, 9 5ஆம் பார்வையில் பார்க்கும்போது எங்கே பார்க்குற அழகாக மிதன வீட்டை பார்க்குறார். மிதன வீடுன்றது உங்களுக்கு எத்தனாம் வீடு? பாக்கியஸ்தான வீடு வந்துச்சா? கடைசியெல்லாம் உங்களுக்கு பாக்கியம். அதோட போய் அடிக்க பாருங்க. அதே மாதிரி குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கும்போது எத்தனாம் வீடு? உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி வீடு வந்துட்டா. விருத்தி, நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது. அந்த அமைப்பு இந்த ஆட்டி கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன வாழ்க்கையில் அவங்களுக்கு வரதுக்கு கஷ்டம்?
முடித்து வாயில் படணும்னா உங்களுக்கு வருவீங்களே இந்தாட்டி நல்லா வந்துடுவீங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாத்திரமில்லை, நீங்களே ஸ்தாபகர் உழைப்படியே உட்காந்து இன்னொருத்தருக்கு உழைக்கிறதுலாம் கிடையாது. இனிமேல் நீங்களும் 4 பிஸ்னஸ் பண்ணி சமையற்கலையிலேருந்து அந்த அழகாக டிசைன் பண்ணி சலூன் வைக்கிற அழகாக ஃபேஷன், அதுலேருந்து அந்த ட்ரெஸ்ஸு வைக்கிறதுலேருந்து டிசைனர்ஸ்லேருந்து காஸ்டியூம்லேருந்து என்னென்ன உண்டோ அப்பப்போ நடனம் நாடகம் சங்கீதம் அதுலேருந்து நடிப்புலேருந்து எப்பப்பா ஒரு டைமே இல்லை, பிஸி. ஐ கிவ் டைம் அப்படின்னு தர அப்போ நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட பேசணும் கூட அப்பேற்பட்ட அமைப்பு கொடுத்துருக்கான். குழந்தைகளும் அதுக்கு தாய் 10 அடினா குழந்தை 30 அடி தாழும். அந்த அளவுக்கு எல்லாமே கெட்டிக்காரன். கலையில் உட்படலேருந்து எதுவுமே கலை நோக்கத்தோடு செய்யக்கூடியவங்க நீங்கள். இதில் எந்தவித கொள்கைகள் எல்லாம் எளிமை, ஆடம்பரமும் படாடவுமெல்லாம் இல்லாத ஒரு கேரக்டர் யாருன்னா துலா ராசிக்காரர்கள் தான். அது சாதாரணமாக இருந்தாலே அவங்க பார்த்து அந்த அளவுக்கு ஒரு அமைப்புக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, ஆனந்தமான அமைதியான வாழ்க்கை. கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பாங்க. அதை பற்றி கவலையில் சார்ந்த சுரூபம். எங்கள் முன்னாடி வெள்ளை விளையாடுறாங்களே, கவலைப்படாதீங்க. நீ அது மாதிரி இருந்தால் நான் உங்கள்கிட்ட இருக்கிறது ஜாஸ்தி இதுவே அதை நான் முட்டு கொடுக்கணும். அதுக்காக ஓவராகவும் போகக்கூடாது. அதனால் இப்பேற்பட்ட நிலையிலையும் அவங்க சாதுக்கள், அந்த மாதிரி சாதுக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற கொடுத்து வைக்கணும். அவங்கெல்லாம் அது ஆணோ பெண்ணோ எல்லாருமே நல்ல அமைப்பு உள்ளவங்க தான், சாத்தியமானவர்கள் தான். கோபத்தால் வந்தாலும் உடனே பொசுன்னு வந்துடும், அழுக தான் வரும். அந்த நலம் கொண்டவர் சுற்றும். அங்கே நட்சத்திரம்லாம் செவ்வாய் வீரியம் உள்ளவர் தான். ஆனால் பெண்ணுக்கு அடங்க ஒரு செவ்வாய். சுக்கராச்சாரியன்றது ஒரு பெண்ணு அமைப்புக்கு தாயினுடைய ஸ்தானத்தில் சுக்கராச்சாரியர் இன்றைக்குமே இருப்பார் அந்த கேரக்டரை. அதனால் ஏன்னா அந்த அசுரர்கள்லாம் அடங்க மாட்டாங்க, தாய்க்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, தந்தை கட்டுப்பட மாட்டாங்க. அதான் வெளி அமைப்பு உள்ள அந்த அசுரர்கள் சம்பந்த தொடர்புக்கு அவர் தான் அதிபதி, தலைவரே, குருநாதர். அதனால் அப்பேற்பட்ட வீட்டில் உங்களுக்கு அந்த சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திர அதிபதி சம்மந்தப்பட்ட அந்த ராசி நட்சத்திரங்களுமே, அதே மாதிரி ராகு சொல்லக்கூடியுமே அது குருவனுடைய சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த வாட்டி எல்லாம் சித்திரை சுவாதி விசாகம் நம்ம அத்தனை பேருக்குமே எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கிறது என்று குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா. இந்த வருஷம் ஃபுல்லாகவே சனீஸ்வரன் உட்காந்து நகரவே மாட்டார். வக்கரமானாலும் குரு அந்த வீட்டில் தான் இருப்பார். திருப்பி விவசாயத்து வருவார் தவிர அதே வீட்டுக்கு குடிவார். பயிர் பயிற்சியே இன்னும் ஆகலை. எந்த பயிற்சி? கும்பத்துக்கு. அது பாருங்கள், கும்பத்தில் பாதி மாதம் அங்கே தான் இருப்பார். திருப்பி விவசாயி உட்காந்து திருப்பி உடனே ஒரு மாதத்துல உட்காந்து போயிடுவார். ஐப்பசியில் வருவார் நினைக்கிறேன். திருப்பி வந்துட்டு மறுபடியும் போயிடுவார். கவலையே இல்லை. பணப்பொட்டியே அங்கே வந்தாச்சு. கேஷ் பாக்ஸ் எல்லாமே சௌகரியங்கள் எல்லாம் ஆர்டரை கொடுத்து ரெடியாக வந்தாச்சு. நல்லா லைஃப் ஃபுல்லாக அனுபவிக்க இந்த மாதத்தில் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலம்தான். ஸ்ட்ரீம் லைன் மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஸ்மூத்தாக போகும். சுகத்துக்கும் கரையில்லை. எப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை, எங்கே இருந்தால் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அமைதியானவே, ஆனந்தமாக. இந்த குறை சொல்கிறதுலாம் வச்சுக்கூடாது. கல்யாணம் ஆளாங்க அதெல்லாம் காலகாலத்தில் ஆதான் செய்யும். நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகளில் எதிர்பார்த்து பெண்கள் போயிருந்தாங்க. இந்த காலத்தில் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சமுதாயத்தில் நிறைய அடிபட்டுட்டாங்க. இனிமேல் நம்மளும் அடக்க உடக்கமாக பெண்மையோடு இருக்கணும் இனத்தில் அவங்க இறங்கி வந்துடுறாங்க. எல்லா காலத்துலேயுமே பெண்மையோடு தான் இருக்கணும். அப்போ தான் தாய்மை உணர்ச்சிக்கு மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கை துணைவன் கிடைப்பான். நம்ம அகங்கரித்து போய் அமைதி ஆகிட்டான்னா நாளைக்கு திரௌபதிக்கு கிடைச்சாவன் 4 பேர் அமையும். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறதுக்காக அப்படின்றது இல்லை, யாரோடையும் உணர்ச்சி வாழக்கூடிய நிலைமை நம்ம உண்டாக்கக்கூடாது. எப்படியாலும் குற்றம் உள்ளவங்க குறை உள்ளவங்க தான் எல்லாருமே இருப்பாங்க. பணத்தினால இடம் போட்டு கல்யாணம் பண்ணிடாதீங்க. போக வாழ்க்கைக்கு எளிமையான வாழ்க்கையில் அனுப்பிட்டோன்னா வாழ்க்கை சுகமாக கடைசியில் நீடிக்கும். பஞ்சப்பாடே கெட்ட பழக்கம் இல்லாத இருக்காங்களா பார்த்துங்க, போதும். அவ்வளோதான். அந்த மாதிரி அமைப்பில் பார்த்துக்கோங்க. அழகுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் கலைநுட்பம் கொள்ளவங்க அழகற்றதை கூட அழகாக்கிடுவீங்க. அதனால் வாழ்க்கை நலம் துணைவர் நல்லா அமைவாங்க. கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணைவி நல்லா கிடைப்பாங்க. காலவரை இது வரைக்கும் போனது போக இனிமேல் காலவரை நீட்டிக்கப்படாது என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.